Good morning, students. Today we are going to learn about the remaining part of the portions. The remaining part of the portions. Geography, Unit 1, Term 2, Resources, Hydropower. The heading of the lesson, hydropower. Which energy is considered as a great source of energy? Which energy is considered as a great source of energy? Water. Water is considered as a great source of energy. Okay, yeah? Water is considered as a great source of energy, which is used for producing hydroelectricity power. Which is used for producing hydroelectric powers. Water is used for producing hydroelectric power. Water is used for producing hydroelectric power. How is hydroelectricity is generated? Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls in the help of turbines and dynamos. Turbine and dynamos. Which energy is the cheapest of all energy? Which energy is the cheapest of all energies? Hydroelectricity power is the cheapest of all energy. Okay, yeah? Hydroelectricity power is the cheapest of all. Okay, yeah? All energy. What kind of hydroelectric power is this energy? What kind of hydroelectric power is this energy? எது? அதாவது hydroelectric power is a renewable resources. What is the meaning of renewable? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ஆல்ரெடி ஐ டோல்டு யூனோ. அதை வந்து நம்ம புதுப்பிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். ஓகேயா? அதான் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் இஸ் எ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் கண்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் மோர் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் இன் த வேர்ல்டு? சைனா, கனடா, பிரேசில், யுஎஸ்ஏ, ரஷ்யா, இந்தியா அண்ட் நார்வே அண்ட் ஜப்பான். நார்வே அண்டு ஜப்பான் இந்த நாடுகளெல்லாம் அதிகமான எலக்ட்ரிக் பவர் வந்து எடுக்கிறாங்க. எதில்? தண்ணியில். ஹைட்ரோன்னு என்னது? தண்ணி, வாட்டர் தானே, வாட்டரில் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி? எந்த கண்ட்ரி அதிகமாக எடுக்குதுன்னா சைனா. சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. சைனா இஸ் த largest producer of hydroelectricity. Next, write some, say some major wind farms. The wind farms first வந்தீங்கன்னா முப்பந்தல், அதாவது அது நேம் எந்தெந்த இடத்துல டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேயா? முப்பந்தல் எங்கே இருக்கா? முப்பந்தல் வந்து கன்னியாகுமரி. முப்பந்தல் எங்கே? வேரி சீட் கன்னியாகுமரி. ஓகே? இதெல்லாம் என்ன செய்யுது? எலக்ட்ரிக் பவர் எடுக்கிறது. மேஜர் ஃபார்ம் ஆகிற இடங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜெய்சல்மார் எங்கே இருக்குது? அது ஜெய்சல்மாரில் தான். அடுத்து பிராமன்வெல் எங்கே இருக்குது? டால். பிராமன்வெல் எங்கே இருக்குது? டாலில். தால்கான் சிங்லியில் இருக்குது. தால்கான் வந்து டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்கு பாருங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்னு. கன்னியாகுமரி வந்து எங்கே இருக்குது? சாரி, ஸ்டேட்டு. கன்னியாகுமரி வந்து எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. ஜெய்சல்மார் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. டால் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. சிங்லி எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராலே இருக்குது. நெக்ஸ்ட்டு
தாந்தோதி தாஞ்சோதி தாமன் ஜோதி தாமன் ஜோதி எந்த இடத்துல இருக்குது டிஸ்ட்ரிக்டில் தாமன் ஜோதியிலே இருக்குது எந்த ஸ்டேட்டு ஒடிசா ரிப்பீட் அகைன் ஃபஸ்ட்டு வந்து முப்பந்தல் எந்த டிஸ்ட்ரிக்கு கன்னியாகுமரி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஜெய்சல்மார் தான் டிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் பிராமன்வேல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு டால் ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா தால்கான் வந்து எங்கே இருக்குது சிங்லி ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா தாமன் ஜோதி எங்கே இருக்குது தாமன் ஜோதி தான் ஸ்டேட் வந்து ஒடிசா ஓகேயா நெக்ஸ்ட்டு ரைட் சம் இம்பார்ட்டன்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் அண்ட் ரிலேட்டட் ஸ்டேட்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஸ்டேட்ஸ் கேட்குறாங்க தெஹ்ரி டேம்லேருந்து எடுக்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது தெஹ்ரி டேம் எங்கே இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது நாகார்ஜுனா எங்கே இருக்குது நாகார்ஜுனா சாகர் டேம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது நாகார்ஜுனா சாகர் டேம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது சர்தார் சரோவர் டேம் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது ஓகேயா குஜராத்தில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பக்ரானங்கல் டேம் எங்கே இருக்குது பஞ்சாபில் இருக்குது ஓகேயா பஞ்சாபில் இருக்குது மேட்டூர் டேம் எங்கே இருக்குது தமிழ்நாடு மேட்டூர் டேம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது இடுக்கி டேம் எங்கே இருக்குது கேரளா இடுக்கி டேம் எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த டேமுங்க இருக்கிற இடங்கள் ரைட் த நேம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே எங்கே வந்து அதிகமாக இந்த ப்ராஜெக்ட் செய்கிறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கேனா 3 காக்ஸ் டேம் இன் சைனா 3 காக்ஸ் டேம் அப்படின்னு சொல்கிறது சைனாவில் இருக்கான் இன் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு வித் அ கெப்பாசிட்டி ஆஃப் 22,000 மெகாவாட்டர் எடுக்கிறாங்க ரைட் எனி 3 இம்பார்ட்டன்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு 3 எது கேட்குறாங்க உலகத்தில் இருக்கக்கூடியது அதாவது இட்டைப்பு டேம் எங்கே இருக்கான் பிரேசில் அண்டு பராகுயா இருக்குது அடுத்து 3 கார்க் டேம் எங்கே இருக்குது சைனாவில் இருக்குது குறி டேம் எங்கே இருக்குது வெனிசுலாவில் இருக்குது இது 3 வந்து உலகத்திலே ஒரு பெரிய டேம் அப்படின்னு சொல்கிறாங்க 3மே உலகத்தில் வந்து பெரிய டேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஏன்னா அங்கே வந்து அதிகமாக எலக்ட்ரிக் பவரை எடுக்கிறாங்களாம் நெக்ஸ்ட்டு வந்து கவனிங்க வாட் ஆர் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தட் ஒன்ஸ் கன்சியூம்ட் அண்ட் cannot be replaced is called non-renewable resources ஓகேயா natural resources that once consumed and cannot be replaced is called non-renewable resources அதாவது இயற்கை வளத்தை வந்து திரும்ப புதுப்பிக்க ரீசைக்கிள் பண்ண முடியாத அந்த திங்ஸ் எல்லாமே நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் ஃபோசில்ஸ் ஃபியூல்ஸ் ஆல்சோ அதாவது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்க என்னென்னா ஃபோசில் ஃபியூல்ஸ் சச் அஸ் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் ஓகேயா அண்ட் மினரல்ஸ் ரிசோர்ஸஸ் சச் அஸ் அயன் காப்பர் பாக்சைடு கோல்டு சில்வர் அண்டு அதர்ஸ் இதெல்லாம் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் வாட் ஆர் தே there are 3 types they are metallic resources non-metallic resources fossil fuel resources metallic resources என்ன அதாவது what are metallic resources question metallic resources that are composed of metals ஓகேயா composed of metals next வந்து what are the characteristics main characteristics
properties of metals. Resources with examples. They are hard substances. Hard substances with good conductors of heat and electricity. Examples: iron, copper, coal, bauxite, silver and manganese etc. இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்களா, அதாவது கேரக்டர், அதோடைய இது வந்து எப்படி சீக்கிரத்தில் ஹார்டாக இருக்கும். இதுகள்லாம் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும் இல்லையா. ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து iron. Which elements is the fourth common elements in the earth crust? crustல fourth elementல கிடைக்கிறது எதுனா அயன் தான். ஓகேயா, அயன் தான் அந்த இதில் கிடைக்குது. வாட் ஆர் த காமன் ஓர்ஸ் ஃபார் அயன்? அதாவது காமனாக இதில் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, மெட்டலிட் அண்டு ஹேமெட்லைட், மேக்னலைட், ஹேமேக்லனைட். வாட் இஸ் த கீ ரா மெட்டீரியல்ஸ் இன் மேக்கிங் ஸ்டீல்ஸ்? இந்த எதில் வந்து இந்த ஸ்டீல்ஸ்லாம் இந்த இதில் வந்து மெட்டலில் வந்து செய்கிறாங்க, அயன் ஓகேயா, அயனில் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு which materials or elements are used to make strengthening of iron? Which materials or elements are used to make strengthening of ions? For iron is very soft, so carbon and manganese are added to make strengthening of iron and became steel is formed. அயன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதில் கொண்டு எதை சேர்க்குறாங்களாம், எதை சேர்த்தா வந்து இதை ஸ்மூத்தாக வருது, வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்குது, மேங்கனீஸ். அது சேர்த்த உடனே அது எப்படி மாறுதான், ஸ்டீலாக மாறுகிறது. வாட் ஆர் த மெயின் யூஸ் ஆஃப் ஸ்டீல்? ஸ்டீல் இஸ் யூஸ்ட் இன் engineering applications such as the constructions of machinery and machines, tools, automobiles, making up large ships, buildings and bridges etc. இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டீல் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஸ்டீல் வந்து பயன்படுது. In which states in India are the main producer of iron ores? எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அயன்? ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்டு கோவா ஆர் த மெயின் ப்ரொடியூசர்ஸ் iron are in India. Okay, thank you students. You have to read the book, the lesson. God bless you. Okay, whatever I am giving you have to study well. Thank you students. Okay, class is over. Thank you.